செம்மையா காமெடிண்ணே, படம் ஒர்த்து தான். எங்களுக்கு வந்து சந்தானத்தை நாங்கள் வேற மாதிரி பார்க்குறோம். இந்த எலி போனதா நல்லா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. டைம் போனதே தெரியல, மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. படத்துக்குள்ள ஒரு படம் ஓடுது, அது எப்படி? அதுதான், அது இப்போதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ நல்லா இருக்கு. இப்போ இருக்க கிட்ஸ் நல்லா பார்க்கலாம், என்ஜாயாக இருக்கும். அதான் யூடியூப் ப்ளஸ் நிறையா பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா திருத்திட்டு வராங்க. சந்தான காமெடிக்கு ஈடே கிடையாது, யாருமே இதுக்கு மேல கொடுக்க முடியாது. செம்ம காமெடி, சந்தானமும் அவங்களும் காமெடி. காமெடி மஞ்சுமால் பாய்ஸ் அந்த சாங் வந்து வந்துச்சு. அது நல்லா சூப்பரா இருந்துச்சு, பயங்கர வச்சு சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஃபேமிலியே நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஜோக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் கௌதம் மேனன் சார் வருவார் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு அவரோட நடிப்புமே. அந்த மொட்டை சார் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் பேர் தெரியல, அவர் சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. டைம் போனதே தெரியல, மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். சம்மர்ல ஹிட் ஆகும் இந்த படம். கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அவரோட வாய்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவரோட காமெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியும் பார்க்கலாம் நீங்கள். தேங்க்யூ. மஞ்சுமால் பாய்ஸ் அந்த சீன், அந்த பாட்டு ஒன்று வரும் இல்லைங்க, கமல் பாய்ஸ். சூப்பராக இருந்துச்சுங்க சார். ஒவ்வொரு இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா அந்த சீன் அந்த மாதிரி எடுப்பாங்க மேலே இருந்து கீழேருந்து? கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இப்படிலாம் எடுப்பாங்களா அப்படிங்கிறத இன்னைக்கு தான் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் அப்பப்போ வந்து பேசிகிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது தெரியல. கொண்டு போகிறது அவர் தான் இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா செல்வராகவனாட்ட வந்து ஒரு சிறந்த கதையாசிரியர் யாருமே இருக்க முடியாது. நல்ல டைரக்டரும் கூட. தனுஷுடைய அண்ணா, அவரால் எதையுமே செய்ய முடியும். இன்னொரு டைரக்டர் நினைச்சிருக்காரு ஜிவிஎம், அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் சாங் வேறு வச்சுருக்காங்க, ஒரு டூயட் சாங் அவர் சாங்கே வச்சுருக்காங்க. ஆமாம், அது எப்படி பார்க்கும்போது பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சா? அது ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்களா? அது எப்படி இந்த மேன் ஈட்டிங் அதெல்லாம் நல்லா பிடிச்சதா? இப்போ இருக்க கிட்ஸ் நல்லா பார்க்கலாம், என்ஜாயாக இருக்கும். பிடிச்சதா உங்களுக்கு? கண்டிப்பாக. காமெடிலாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஹாரர் மிக்ஸ்டு காமெடி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கேன். பிடிச்சதே என்னென்னா சந்தானம் ஒவ்வொரு தப்பு செஞ்சதை இப்போ ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக திருத்திட்டு வராங்க. எல்லாமே பரவாயில்ல, சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் அதான் யூடியூப் ப்ளஸ் நிறையா பப்ளிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா திருத்திட்டு வராங்க. படம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்னங்கண்ணா மொட்டை அவரு ஆக்டிங் சூப்பரு. அந்த எலி இந்த காமெடிலாம் செம்ம ஆக்டிங்கு, செம்மையாக கடைசியாக சிரிக்க வச்சாரு. சூப்பர். அது கடைசியாக சூப்பராக கொண்டு வந்தாங்க. அந்த உண்டான காயம்ன்றது அது சூப்பராக கொண்டு வந்த கடைசி அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த கேரளா இது சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்க சூப்பராக பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஸ்டெப்பாக காமெடிலாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்தால் இன்னும் என்னென்னு கதை கொஞ்சம் புரியும். சூப்பராக இருக்கும். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் ஒவ்வொன்றும் எல்லாருமே ஆக்டிங் எல்லாம் ஓரளவுக்கு அவங்களுக்கு எல்லாரும் ரோல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. கிளாமரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது மட்டும்தான், அதிகம்லாம் எதுவும் இல்லை. சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரோல்லாம் சூப்பராக இருக்கும். மேடம் அப்பா 19s பார்த்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஞ்சம் லைட்டாக வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சந்தான சீன் அப்புறம் மொட்டராஜ் சீன் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே படம் ஃபுல்லாக ட்ராவல் வராங்க. எப்படி இருந்தது அவங்கள பார்க்கும்போது? ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. காம்பினேஷன் நல்லா இருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எப்படியோ ஒன்று எடுத்துருக்குறாங்க. கதை காமெடியாக இருக்குது, அவ்வளோதான். ஏதோ பார்க்கலாம். படம் எப்படி பாருங்க, என்ன பிடிச்சிருக்கு? இது அந்த செத்து போனவங்கலாம் உயிரோட வந்தபோது திருப்பி எப்படி அந்த ட்விஸ்ட் பண்ணி கதை மாற்றினாங்களோ, பார்த்துட்டோம் நாங்களும் படம் பார்த்துட்டோம். எப்படி கதையை ட்விஸ்ட் பண்ணி மாற்றினாங்களோ அதுதான். படத்துக்குள்ள ஒரு படம் ஓடுது, அது எப்படி? அதுதான், அது இப்போ தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ நல்லா இருக்கு. படம் நிறைய ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ், இந்த மஞ்சுமால் பாய்ஸோட சீன்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருந்தது பார்க்கணும்? அது கொஞ்சம் அது நான் மஞ்சுமால் பாய்ஸ் நான் அவ்வளோ பார்க்கல. ஸோ லைக் நல்லா இருந்துச்சு.
எலி குஞ்சு காமெடி எப்படி இருந்தது? அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருக்கு? எந்த காமெடி இருந்தது? காமெடி தான் எல்லாமே. அவர் மொட்டை ராஜேந்திரன் எப்படி? மொட்டை தான் பெஸ்ட்டு. அந்த படத்துக்கு கதாநாயகனே மொட்டை தான். மொட்டை தான். அவரை பார்த்தா கை கொடுக்கணும். கௌதம் வாசுதேவன் அவருக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, அது எப்படி? உயிரின் உயிர் பரவாயில்ல. அது ஒன்று இப்போ இந்த படமுள்ள ஜோக்கு தான். ஜோக்கு தான். பயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்குமே பிடிக்குங்களா? குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும்? குழந்தைகளுக்கு தான் மெயினாக பிடிக்கும். குழந்தைகளுக்கு தான் நல்லா ஜாலியாக போகும். பெரியவங்களுக்கு பார்ப்போம். மொட்டை ராஜேந்திரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள். அவர் ரொம்ப நாளாக காணும், இதில் கம்பேக் கொடுத்துருக்காரு. இனிமேல் நடிப்பார் நிறையா? கண்டிப்பாக நடிப்பார். ஆனால் அவர் எல்லா படத்துலையுமே அவருக்கு ஒரு இன்சிடென்ட்னால தான் அவருக்கு முடியெல்லாம் போயிடுச்சு. ஒரு இதனால அவருக்கு ஃபஸ்ட்டு முடியெல்லாம் இருந்தது. ஏதோ ஒரு விபத்தில் தான் அந்த முடியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் சரியான எந்த வேடத்தில் நடித்தாலும் நல்லா நடிப்பார். இந்த படம் ஃபுல்லாகவே அவர் நிறைய வராரு சந்தானத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் இறந்ததை அழுதுட்டு வெளியே சந்தானம். அதெல்லாம் ரொம்ப ரசிக்க தகுந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கஸ்தூரி இவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? பரவாயில்ல. உண்மையிலே அவங்களுடைய வயசுக்கு இதெல்லாம் பண்ணுறது பெரிய விஷயம்தான். செம்மையா காமெடிண்ணே, படம் ஒர்த்து தான். மொட்டை ராஜேந்திரன் செம்ம, அவர் இன்ட்ரடக்ஷன் லாஸ்ட்டு செம்ம காமெடி. அவர் இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கான படம். நல்லா இருக்கா? எந்த காமெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இது எலி இருந்துச்சுல அது மொட்டை ராஜேந்திரன் எலிசாங்க, அது செம்ம. இது மஞ்சுமல் பாய்ஸ் அது செம்ம ஒர்த்து தான். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸுக்கு இந்த சாங்ஸ் செம்ம. அந்த காசுனா பேய் வருமில்ல, அது செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது படம். யார் நடிப்பு பிடிச்சிருக்குது? சூப்பர் சந்தானம் சூப்பராக இருந்தது. சந்தான காமெடி நல்லா. மொட்டை ராஜேந்திரன் அவர் எப்படி இருக்காரு? சூப்பராக இருந்தது. இந்த எலி போனதா நல்லா காமெடியாக இருந்தது. அந்த எலி குஞ்சு காமெடி என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா அந்த படம்? கண்டிப்பாக பிடிக்குமா? பார்க்கல எல்லாரும். படம் சொல்லுங்க, 2 வாரம் சொல்லுங்க. படம் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலங்க. ஏங்க? அவர் நல்லா காமெடி பண்ணணும்ல. இது ஒரு மாதிரியா இருக்குது. எப்படின்னா சோசியல் மீடியாவை உள்ள அந்த மாதிரி இருக்கிறனால பசங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ தெரில. எங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் புரியலை. என்னென்ன புரியல? ஆமாம், ஒரு மொட்டை பாசா அவர் நல்லா காமெடி பண்ணார். மொட்டை ராஜேந்தர் அது நல்லா இருந்துச்சு. சந்தானத்துக்கிட்ட காமெடியெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அவரு தான் காப்பாற்றுறாரு எல்லாரையும், அப்புறம் ஓடிட்டு தானே ஆகணும். எங்களுக்கு சந்தானத்தை நாங்கள் வேற மாதிரி பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது செட் ஆகல. எஸ்டிஆர் பாட்டினா திரும்ப காமெடியாக வர போகிறாருல, அப்போ ஒருவேளை அந்த மாதிரினா செட் ஆகும். பிடிக்கும் எனக்கு சந்தானம். குழந்தைங்களுக்குலாம் பிடிக்குங்களா? இல்லைங்க, குழந்தைங்களுக்குலாம் சொல்கிறீங்க. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல? அதெல்லாம்